என்னக்கா இந்த ரேஷன் கடைக்காரனை இன்னும் காணா எம்பிட்டு நேரம் இப்படி உட்காந்துருக்கிறது? அதான் நடியே, மற்ற நேரத்துலயும் வெள்ளன வர மாட்டேன். இன்னைக்கு காசு கொடுக்குற அன்னைக்காவது வெள்ளன வராங்கி 8 மணிக்கு திறக்கிறேன் 7 மணிக்கு திறக்கிறேன்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணா. என்னதான் செய்யறாங்களோத்தான். பாலை கொண்டு போய் வச்சுப்புட்டு ஓடியாந்துட்டேன். காப்பி தண்ணியனாலும் போட்டு குடிச்சிட்டு வந்திருக்கலாம். ஆமா, ஓ மருமக 1/2 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி காப்பி விடுவ. அந்த காப்பியை நீ குடிச்சா என்ன, குடிக்கலன்னா என்ன? பெரிய திரவியத்தை விட்டுட்டு வந்தது மாதிரி பேசுவாய்வ. இல்லக்கா, காலையில சுடுதண்ணியை குடிச்சது மாதிரி குடிச்சாலும் 2 முடக்கு உள்ளைக்கு போனாதாக்கா அடுத்த வேலை செய்ய முடியுது. இல்லைன்னா என்னமோ மாதிரில இருக்கு. கோயில்ல மணி அடிக்குதே. மார்கழி மாத்த பொங்கல் இன்னைக்கு யார் வைக்கிறா? ரேவதி குட்டி வைக்கிறாளோக்கா. பொங்கலை வச்சு இறக்கிட்டாளுகளா? மணி அடிக்கிறாளுன்னா பொங்க வச்சு இறக்கிருப்பாளுகளே. போனா 2 உருண்டை வாங்கி உள்ளதெல்லாமட்டி. ஏக்கா, அப்புறம் கடைக்காரன் கடையை திறந்துட்டான்னா நேரம் ஆயிராது. என்ன நேரம் ஆக போகுது? இவன் வரத நேரம் சொல்லும் போலயே. போய் 2 கரண்டியை வாங்கி வச்சு தின்னுட்டு ஓடியாந்துருவோமா? வயிற்ற பசிக்குது. சரிக்கா, வாங்க அப்ப போவோம். சும்மா போனோம்னா எவ்வளவு வந்தவன் அந்த முன்னாடி வந்தோம்னு நின்றுவாளடி. இந்த துண்டு அங்கனக்குள்ள போட்டுட்டு போவோமா? நம்ம தான் இருந்தோம்னா அடையாளத்துக்கு இருக்கட்டும். இல்ல சொன்னியக்கோ, அப்ப எனக்கு ஒரு துண்டை விரிச்சு விட்டுட்டு வாங்க. 2 பேரும் வந்தோம்னு இருக்கட்டும். ஆமா ஆமா, பங்கசம் வந்தானா அடையாளத்துக்கு இந்த துண்டு இருக்கட்டும். அப்பத்தான் நம்ம வந்து உட்கார்ந்துருந்தோம்னு கணக்கு வச்சுக்குருவாளுங்க. இல்லைன்னா முன்ன வந்தோம் பின்ன வந்தோம்னு மறுபடியும் மல்லு கட்டிக்கிட்டு வருவாளுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், சீக்கிரம் விரிச்சு போட்டுட்டு வாக்கா. பொங்க திந்துற போகுது. யாரண்டி பொங்க போனாலும் பரவாயில்ல, பொங்க காசு அரைக்காம போயிடக்கூடாதுல்ல. போட்டுட்டு வரேன் இரு. இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும்னா கீழ உள்ள லிங்கை செக் பண்ணி பாருங்க.